இப்போ தேர்ட் சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க, பி கிராஸ் ஏவோட வேல்யூ கொடுத்துட்டாங்க. கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் பி கிராஸ் ஏ கொடுத்துட்டாங்க. நம்மளை ஏவும் பியும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. நம்ம ஆல்ரெடி இதே மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் சம் பார்த்தோம்ல. இந்த மாதிரி கொடுத்துட்டு கார்ட்டீசியன் ப்ராடக்ட் கொடுத்துட்டு அதில் ஏ வேல்யூ பி வேல்யூ கேட்டால் ரொம்ப சிம்பிள், நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, பி கிராஸ் ஏல கொடுத்துட்டாங்க. என்ன கொடுத்துருக்காங்க, -2, 3, -2, 4, 0, 3, 0, 4, 3, 3, 3, 4. நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். இந்த எலமெண்ட்டில் ஃபர்ஸ்ட் உள்ள கோஆர்டினேட் வந்து இங்கே ஃபர்ஸ்ட் என்ன இருக்கோ அதை தான் டினோட் பண்ணும். இப்போ இதில் -2ங்கிறது இங்கே பி கிராஸ் ஏ, இதில் ஃபஸ்ட்டு என்ன இருக்குது பி. அப்போ இதில் உள்ள ஃபஸ்ட்டு கோஆர்டினேட் வந்து இங்கே உள்ள ஃபஸ்ட்டு பியை தான் டினோட் பண்ணும். செகண்டில் உள்ள இந்த 3ங்கிற கோஆர்டினேட் என்ன பண்ணும், செகண்டில் உள்ள ஏவை டினோட் பண்ணும். இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, ஏவோட வேல்யூவும் பியோட வேல்யூவும் கேட்டிருக்காங்க. ஏவோட வேல்யூனா நம்ம வந்து முதல்ல உள்ளதான் ஏவோட வேல்யூன்னு சொல்லி எழுதிடக்கூடாது. ஏன்னா நமக்கு வந்து ஏ கிராஸ் பி கொடுக்கல, பி கிராஸ் ஏ தான் கொடுத்துருக்காங்க. ஏ கிராஸ் பின்னு கொடுத்துருந்தாங்கன்னா ஃபஸ்ட்டு உள்ளதை ஏவை டினோட் பண்ணோம். ஆனால் நமக்கு கொடுத்துருக்குது எப்படின்னா பி கிராஸ் ஏ. அப்போ ஃபஸ்ட்டு உள்ள கோஆர்டினேட் எல்லாமே எதை டினோட் பண்ணணும்னா பியை தான் டினோட் பண்ணணும். செகண்ட் உள்ளதான் ஏவை டினோட் பண்ணணும். ஸோ அப்போ வந்து நம்ம ஏ கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ எல்லா எலமெண்ட்லேயும் செகண்டில் உள்ள வேல்யூ இருக்குது பார்த்தீங்களா, இந்த எல்லா எலமெண்ட்லேயும் செகண்ட் உள்ள வேல்யூ தான் என்னது ஏவை டினோட் பண்ணணும். ஸோ நம்ம இப்போ என்ன எழுத போகிறோம், ஏ வேல்யூ எழுத போகிறோம். அப்போ இல்லை ரெண்டாவது உள்ள கோஆர்டினேட் என்னது 3, இங்கே ரெண்டாவது என்ன இருக்குது 4, 3 ஆல்ரெடி எழுதிட்டோம். ஸோ எழுத வேண்டாம். அடுத்தது 4 ஆல்ரெடி எழுதிட்டோம், அவ்வளோதான். அடுத்து இந்த எலமெண்ட்டில் இதுலேயுமே 3 ஆல்ரெடி எழுதியாச்சு, 4 எழுதியாச்சு. அப்போ நமக்கு ஏயோட வேல்யூ என்னது 3, 4 தான். பியோட வேல்யூ, இதில் பியோட வேல்யூனா ஃபர்ஸ்ட் இருக்குல்ல, இந்த ஃபஸ்ட்டு தான் பியை டினோட் பண்ணும். ஏன்னா நமக்கு கொஸ்டினில் பி கிராஸ் ஏ தான் கொடுத்துருக்காங்க, ஏ கிராஸ் பி கொடுக்கல. ஸோ கொஸ்டின் வந்து நம்ம கவனமாக பார்க்கணும். ஏ கிராஸ் பின்னு கொடுத்துருக்கா இல்லை பி கிராஸ் ஏன்னு கொடுத்துருக்கான்னு. ஏ கிராஸ் பின்னு கொடுத்துருந்தா ஃபஸ்ட்டு உள்ள நம்பர் எல்லாமே ஏவை டினோட் பண்ணும். பி கிராஸ் சின்னு கொடுத்துருந்தா ஃபஸ்ட்டு உள்ளது எல்லாமே பியை தான் டினோட் பண்ணும். ஸோ இப்போ இந்த இதில் என்ன இருக்குது, ஃபஸ்ட்டு -2 இருக்குது. இந்த ஃபஸ்ட்டு வந்து பியோட தான் டினோட் பண்ணும். அப்போ -2, இதுவும் -2 தான். ஸோ ஆல்ரெடி எழுதியாச்சு, வேண்டாம். அடுத்து என்ன இருக்குது 0, அதில் 0 அதுவும் பியில் வரும். அடுத்தது 0, 4 இல்லை, இந்த 0 ஆல்ரெடி 0 எழுதியாச்சு, வேண்டாம். அடுத்தது என்ன இது, இந்த எலமெண்ட்டில் ஃபஸ்ட்டு என்ன வேல்யூ இருக்குது 3 ஆல்ரெடி நம்ம இங்கே எழுதலை, அதனால் இப்போ எழுதிக்கிறோம் 3. ஸோ அவ்வளோதான், சிம்பிள். இப்போ ஏவோட வேல்யூவும் கண்டுபிடிச்சாச்சு, பியோட வேல்யூவும் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ தேர்ட் சம் முடிஞ்சுது. குட் மார்னிங் டு ஆல் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சாப்டர் 1.1ல் 4th சம். என்ன கொடுத்துருக்காங்க, ஏ வேல்யூ பி வேல்யூ சி வேல்யூ கொடுத்துட்டாங்க. நம்மகிட்ட நிரூபிக்க சொல்லியிருக்காங்க, அதாவது வெரிஃபை பண்ண சொல்லிட்டாங்க. ஏ கிராஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு பி கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி கிராஸ் சி. இது வந்து ஈக்குவல், ஏ கிராஸ் பி வந்து பி கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி கிராஸ் சிக்கு ஈக்குவலாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை நிரூபிக்க சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஏ வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க அதை எழுதிக்கலாம், 5, 6. பி வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க 4, 5, 6. சியோட வேல்யூ 5, 6, 7. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஏ கிராஸ் ஏ கண்டுபிடிச்சிக்கலாம். ஏ கிராஸ் ஏ என்னது, ஏவையே 2 டைம்ஸ் எழுதணும். ஏ கிராஸ் ஏவை வந்து ஏவாலேயே கிராஸ் பண்ணுவோம். 5, 6, 5, 6. கார்ட்டீசியன் ப்ராடக்ட் நமக்கு தெரியும். ஸோ எழுதிக்கலாம் 5, 5, 5, 6, 6, 5, 6, 6. கார்ட்டீசியன் ப்ராடக்ட்னு நம்ம ஆல்ரெடி நிறைய பார்த்தாச்சு, அதனால தான் நான் டக்குன்னு எழுதிட்டேன், உங்களுக்கும் தெரியும்ல. ஸோ நம்ம அப்படியே எழுதிக்கலாம். இதை வந்து ஈக்குவேஷன் நம்பர் 1 அப்படின்னு சொல்லி கன்சிடர் பண்ணிக்கலாம். அடுத்து நம்மகிட்ட என்ன கேட்டிருக்காங்க, பி கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி கிராஸ் சி.
இதை வந்து வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு பி கிராஸ் பி கண்டுபிடிச்சிக்கலாம். பியோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, 4, 5, 6 கிராஸ் மறுபடியும் பி வேல்யூ எழுதிக்கலாம், 4, 5, 6. ஏன்னா பி கிராஸ் பி தான் கேட்டிருக்காங்க. ஸோ பி வேல்யூ மறுபடியும் பி வேல்யூ. இதுக்கு கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பண்ணோம்னா 4, 4, 4, 5, 4, 6, 5, 5, 4 வரும், 5, 4, then 5, 5, 5, 6, 6, 4, 6, 5, 6, 6. இப்போ பி கிராஸ் பி கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து சி கிராஸ் சி கண்டுபிடிக்கலாம். சி கிராஸ் சி. சியோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, 5, 6, 7 கிராஸ் 5, 6, 7. இதுக்கு கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பண்ணால் என்ன வரும், 5, 5, 5, 6, 5, 7, then 6, 5, 6, 6, 6, 7, then 7, 5, 7, 6, 7, 7. இப்போ சி கிராஸ் சியும் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ ரெண்டுக்கும் இன்டர்செக்ஷன் எடுக்கணும். பி கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி கிராஸ் சி. ஸோ பி கிராஸ் பிலையும் சி கிராஸ் சிலையும் எது ஒன்று போல் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பி கிராஸ் பியில் என்ன இருந்துச்சு, பி கிராஸ் பியில் 4, 4, 4, 5, 4, 6, 4, 4, 4, 5, 4, 6 இல்லை இருக்கான்னு பார்க்கலாம். 4, 4, 4, 5, 4, 6 இங்கே இல்லை. அடுத்தது பி கிராஸ் பியில் எனக்கு 5, 4, 5, 5. சி கிராஸ் சியில் இருக்கான்னு பார்க்கலாமா. என்ன பார்த்தோம், 5, 4 இல்லை, 5, 5 இருக்குது. ஸோ 5, 5 இருக்குது. அடுத்து என்ன இருக்குது, 5, 6. இதில் 5, 6 இருக்கா, இருக்குது. 5, 6 இருக்குது. ஓகே. தென் 6, 4, 6, 5. 6, 4 இல்லை, பட் 6, 5 இருக்குது. ஓகே. அடுத்து என்ன இருக்குது, அடுத்தது 6, 6. ஸோ 6, 6 இருக்குது. இப்போ இந்த 4 எலமெண்ட் மட்டும்தான் பி கிராஸ் பிக்கும் சி கிராஸ் சிக்கும் பொதுவாக இருக்குது. பி கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி கிராஸ் சி அப்படின்னா என்ன பார்த்துருக்கோம், இந்த ரெண்டு செட்லேயுமே பொதுவாக உள்ளது. இன்டர்செக்ஷனும் பொதுவாக உள்ளது. இப்போ ஒரு எலமெண்ட் எடுத்துக்கிட்டோம்னா அது பி கிராஸ் பிலையும் இருக்கணும், அதே மாதிரி சி கிராஸ் சிலையும் இருக்கணும். இப்போ நம்ம பார்த்ததுல இந்த 4 எலமெண்ட் மட்டும்தான் ரெண்டுலேயுமே இருக்குது. ஸோ இப்போ நம்ம அதை எழுதிக்கலாம். 5, 5, 5, 6, 6, 5, 6, 6. இதை ஈக்குவேஷன் நம்பர் 2 அப்படின்னு வச்சுக்கலாம். நம்மகிட்ட என்ன கேட்டிருந்தாங்க, ஏ கிராஸ் ஏவும் பி கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி கிராஸ் சி இந்த ரெண்டும் ஈக்குவலாக இருக்கான்னு கேட்டிருக்காங்க. நம்ம ஏ கிராஸ் ஏ கண்டுபிடிச்சி அதை வந்து ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுருக்கோம். இப்போ இதுவும் ஈக்குவேஷன் 2ம் ஒன்று போல் இருக்கான்னு பார்க்கலாம். ஏ கிராஸ் ஏல என்ன இருக்குது, 5, 5, 5, 6 இருக்குது. அதே மாதிரி ஈக்குவேஷன் 2லேயும் 5, 5, 5, 6 இருக்குது. அடுத்து என்ன இருக்குது, 6, 5, 6, 6 இருக்குது. ஈக்குவேஷன் 2ல் கரெக்ட் 6, 5, 6, 6 இருக்குது. ஸோ நமக்கு என்ன தெரியுது, ஃப்ரம் ஈக்குவேஷன் 1 and 2 A cross A is equal to B cross B intersection C cross C is verified.
ஈக்குவேஷன் 1 மற்றும் 2லேருந்து நமக்கு என்ன தெரியுது, A cross Aவும் B cross B இன்டர்செக்ஷன் C cross C இந்த ரெண்டும் ஈக்குவல்ங்கிறது நிரூபிக்கப்பட்டுருச்சு. அவ்வளோதான், அந்த சம் முடிஞ்சு. அடுத்து 5th சம் பார்க்கலாம்.